மக்களே கனடா வாங்க பாக்கியம் பழங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் கிரீன் டிம்பர் பார்க்கோட லேக்கில் பாருங்கள் 2-3 பேரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி காட்டுறோம் பாருங்கள். அதில் ஒரு ஆள் வேறு பெரிய கேமரா வச்சுருப்பாருங்க. எந்த பறவைகள் போனாலும் நல்லா ஜூம் பண்ணி அழகாக வீடியோ எடுத்து பிக்சர் எடுத்து விட்டுப்பார். உட்காந்து மீன் பிடிக்காங்க பாருங்கள். மீன் பிடிக்காங்க, ஒன்றும் மாட்டலைங்க. இங்கே ஒரு தாத்தா வேறு பிடிச்சிருக்காரு, ஒன்றும் மாட்டலை. அவர் ஏதோ வீடியோ கேமரா வேறு வச்சுருக்காருங்க, எதையோ ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. பார்ப்போம், அந்த சைடு ஆப்போசிட் சைடு போகலாம். நம்ம டீமில் யாராவது மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம். எங்கே அந்த வெள்ளை டாக் இருக்குங்க, நான் ஏற்கனவே சின்ன ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அவர் வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள். அது நல்ல பல்கியாக இருப்பான், நல்ல நம்ம சைஸுக்கு இருப்பான். அவனை பாருங்கள், பக்கி பயலை. அவனை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, செமையாக உட்காந்துருக்காரு, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் சூப்பராக இருக்குங்க அந்த டாக். அதை பார்த்தாலே அது கிட்ட போய் லாடன் போல் இருக்குது. அதெல்லாம் இங்கே பேபி மாதிரி தான் இங்கே ட்ரீட் பண்ணுவாங்க. யாரும் குலைக்காது, கடிக்காது, எதுவுமே பண்ணாதுங்க. நல்ல பத்திரமாத்த தங்கம் மாதிரி தான். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்கானு. அங்கே என்னங்க வரிசையாக வரி குதிரை மாதிரி எல்லோரும் போட்டிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. பார்ப்போம், இன்னைக்கு யாருக்காவது சிக்குதான்னு பார்த்துருவோம். பார்த்தீங்களா, நடந்து போகிறவங்கள இன்ஃபர்மேஷன் மட்டும் பஞ்சமே இருக்காதுங்க. இங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். கிரீன் டிம்பர் லேக்கில் இந்த மாதிரி வித்தியாசமான பறவை வருது, அதை மீனெல்லாம் பிடிக்குது பாருங்கள். அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பரில். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக வெப்சைட் கொடுத்துருவாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து டேக் ஓவர் எடுக்கும். அங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தர் மீன் மாட்டிகிட்டுன்னு நினைக்கிறேங்க. அவர் ரொம்ப போட்டு அதை போட்டு மண்ணாடிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தருக்கு நல்லா தூண்டி வளைஞ்சிட்டு ஒரு தூண்டியை பார்க்காம என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு எதுவும் வண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மீன் இல்லையா? பார்ப்போங்க, மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். இல்லைங்க, அவர் தூண்டி